بسم الله الرحمن الرحيم طويل الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே ஒரு முக்கியமான ஹதீஸ் பற்றிய விளக்கத்தை பெற்று கொள்வதுதான், விளக்கத்தை தெளிவாக முன்வைப்பதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, ஏனைய மதத்தினர் போன்றல்லாது இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வழிகாட்டல்கள் ஆதாரபூர்வமான நம்பகத்தன்மையில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டவைகள் தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வழிகாட்டல்கள் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். அல் குர்ஆனை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜிப்ரீல் மூலம் அல்லாஹுவால் இறக்கப்பட்டதுதான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் வரலாறு ரீதியாக நிரூபிக்கக்கூடிய அளவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகள், செய்தவைகள், வழிகாட்டியவைகள், பண்புகள், இது போன்றவைகள் அனைத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இது போன்று இருந்ததா இல்லையா என்று ஆதாரபூர்வமாக விளக்கக்கூடிய அளவில், அதாவது நிரூபிக்கக்கூடிய அளவில் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நிலையில்தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய மூலாதாரங்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த உலக வரலாற்றிலேயே ஆதாரத்தன்மையை நிரூபிப்பதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தினர், இஸ்லாமிய அறிஞர்கள் எடுத்த வழிமுறைகள் போன்று யாருமே எடுக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவில் கவனம், கூடிய கரிசனை செலுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஆனால் இஸ்லாத்துடைய எதிரிகள், இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், யூதர்கள், அதே போன்று மத நம்பிக்கையற்றவர்கள், மதச்சார்பின்மையானவர்கள் அனைவருமே இஸ்லாத்துடைய அந்த மூலாதாரம் பற்றிய நம்பிக்கைகளையும் நம்பகத்தன்மையும் விளக்கச் செய்வதற்காக பாரிய முயற்சிகளை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் குர்ஆனை விட கூடுதலாக ஹதீதுகள் கூடுதலாக விமர்சிக்கப்படுவதை நாங்கள் வரலாற்று ரீதியாகவும், அதாவது விவாதங்களின் பொழுதும், அதாவது அந்நியர்களுடைய உரைகளின் பொழுதும், அவர்களுடைய நூல்களிலும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்களால் ஏராளமான செய்திகள் முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுடைய ஆதாரத்துடைய நம்பகத்தன்மை இழக்கச் செய்வதற்காக முன்வைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, கிறிஸ்தவர்களோடு விவாதம் செய்வதிலே முன்னிலையில் நின்ற அஹ்மது டீடாட் போன்ற அறிஞர்கள் இந்த விமர்சனங்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவர்களுடைய விவாதங்களை நோக்குகின்ற பொழுது அறிய முடிகிறது. தமிழ் உலகத்திலும் அதாவது பல தமிழ் அறிஞர்களால் பேசப்படுகின்ற விவாதங்களிலும் இது போன்ற வாதங்கள் கிறிஸ்தவர்களால் முன்வைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம்.
அஹ்மத் ரீதாவுடைய அவரால் நடத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விவாதத்திலே கிறிஸ்தவர்களிடத்தில் அதாவது ஒரு நஞ்சு போட்டில் கொடுக்கப்படுகிறது. காரணம், கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியிலே உள்ள இந்த வார்த்தை இடம்பெறுவதுதான். அதாவது கர்த்தரை பற்றிய ஆக குறைந்த நம்பிக்கை உள்ளவன் கூட, கர்த்தரை பற்றிய அதாவது குறைவான நம்பிக்கை உள்ளவன் கூட நஞ்சை அருந்தினால் அது அவரை பாதிக்காது. காரணம், அவர் குறைந்த நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தால் கூட அது அவரை பாதிக்காது. அவரது நம்பிக்கை தான் அதை காக்கிறது என்கின்ற வாசகம் அவர்களுடைய ஆன்மீக ஆதார நூலில் இருப்பதனால் கிறிஸ்தவர்கள் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுவதை பார்க்கலாம். அஹ்மத் ரீதாவுடைய விவாதத்தில் அவர் என்ன செய்கிறார் சொல்ல, நஞ்சு போட்டில் எடுத்து அவருக்கு கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவரால் அதை குடிக்க முடியவில்லை. அவரால் குடிக்க முடியவில்லை என்பதனால் இது சைத்தானிய சக்தியால் தூண்டப்பட்டு தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று கண்முலாய் விவாதத்தில் வச்சு என்ன செய்யறாரு, அதை கொட்டி விடுகிறார். அது மாத்திரமல்லாமல் அஹ்மத் ரீதாவுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த அவரது வாதத்தை ஒரு நகைப்புக்கிடமாக்கி ஒரு கிறிஸ்தவ அறிஞர் விமர்சனம் செய்கிறார் இந்த ஹதீஸை முன்வைத்து. அதே போன்று தமிழகத்திலே அண்மையிலே நடந்த மிக முக்கியமான ஒரு விவாதத்திலே கிறிஸ்தவர்களால் வைக்கப்பட்ட செய்தி, நஞ்சு சம்பந்தமான அவர்களது வேத புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகத்துக்கு மறுப்பு ஆணித்தரமாக சொல்லப்படுகின்ற பொழுது திக்குமுக்காகி போய் நஞ்சை குடித்து தங்கள் நம்பிக்கையை நிரூபிக்க முடியாமல் ஆகின்ற பொழுது உடனே இந்த செய்தியை என்ன செய்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த செய்தி உண்மையில் அது முஸ்லிம்களுக்கு எதிரானதா அல்லது அது அதாவது இஸ்லாத்துடைய ஆதாரத்தன்மையை நம்பகத்தன்மையையும் குழப்பக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த இடத்தில் சுருக்கமாக விளங்கப்படுத்துவதுதான் அடிப்படையான நோக்கம். காரணம், இஸ்லாத்தை பாதுகாக்கிறோம் என்ற அந்த ஆர்வத்தில், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த எண்ணத்தில் சில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை தட்டி விடுகின்ற, அதே போன்று நாங்கள் அதில் நம்பிக்கை இழந்து விடுகின்ற நிலைமை விளக்க குறைபாட்டாலோ நல்ல எண்ணங்களாலோ எங்களுக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதனால், நேர்மையிலும் ஹக்கிலும் நாங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதனால், இதில் நாங்கள் இந்த ஹதீதை விளங்க வேண்டிய முறை என்ன, எப்படி இந்த ஹதீதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விளக்கங்களை இந்த குறுகிய நேரத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த விவாதங்கள் சம்பந்தமான அதாவது அந்த விவாதத்தில் என்ன நடந்தது என்பது போன்றவைகளை பார்க்காதவர்களுக்கு இது ஒரு மூடலாக இருக்கலாம். பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தினால் முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு எதிராக வைக்கப்படுகின்ற பல ஹதீதுகள் இருக்கின்றன. அதில் இந்த ஹதீத் அதன் முக்கிய இடத்தை பெற்றிருப்பதை இது சம்பந்தமாக பார்க்கின்றவர்கள் வாசிப்பவர்கள் கண்டுகொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த ஹதீதுக்கு அந்த குறிப்பிட்ட கிறிஸ்தவ சமூகத்தால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக ஆதார நம்பகத்தன்மையை இழக்கச் செய்கின்ற வகையில் வைக்கப்படுகின்ற இந்த செய்திக்கு, நஞ்சுக்கு நஞ்சு என்ற பெயரில் போட்டியாக வைக்கப்படுகின்ற இந்த செய்திக்கு உண்மையில் எந்த விளக்கமும் இல்லையா? அது புகாரியில் ஒரு திணிக்கப்பட்ட செய்தியா? அது ஒரு போலியான செய்தியா? அது எங்களால் ஆதாரம் வைக்க முடியாமல் தடுமாறுகின்ற ஒரு செய்தியா என்று கேட்டால் இல்லவே இல்லை. சாதாரணமாக மிக இலகுவாக அந்த செய்தியை நாங்கள் விளங்கிவிடலாம். ஆனால் நாங்கள் என்று எங்கள் மூலாதாரங்களை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்தில் நாங்கள் நிலை தடுமாறி விடுவோம். அன்புள்ள சகோதரர்களே, முதலில் அந்த செய்தி என்ன என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே 5445வது இலக்கத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, மன் தஸப்பஹ குல்ல யௌமின் சபஅ தமராத்தின் அஜ்வதன் லம் யதுர்ரஹு ஃபீ தாலிகல் யௌமி சும்முன் வலா சிஹ்ருன். ஒவ்வொரு காலை பொழுதிலும் ஆரம்பமாக யார் 7 அஜ்வா ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு வருகின்றாரோ அவரை அன்றைய தினம் நஞ்சோ சூனியமோ பாதிக்காது. அவரை அன்றைய தினம் நஞ்சோ சூனியமோ பாதிக்காது. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 5445வது இலக்கம், அதே போன்று 5768வது இலக்கம், 5769வது இலக்கம், 5779வது இலக்கம், 5460வது இலக்கம், அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே 5460வது இலக்கம், அதே போன்று 5461வது இலக்கம், 5459வது இலக்கம், அதே போன்று அபூதாவுதில் 3876, முஸ்னத் அல் ஹுமைதியில் 70, அதே போன்று முஸ்னத் அஹ்மதில் 1571, 24735, முஸ்னத் அல் பஸாரில் 1133, இது போன்று இது அல்லாத ஏராளமான இஸ்லாமிய நூல்களின் மூல கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகின்ற செய்தி. இன்னும் சொல்ல போனால் அவர்களது குடும்பத்தின் வழியாக அறிவிக்கப்படுகின்ற செய்தி.
என்றால் அதில் வரக்கூடிய ஒரு தொடர் அவருடைய குடும்பத்தினருடைய தொடர். இதுவரால் அறிவிக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி. கிறிஸ்தவ பைபிள்களில் தங்களது நம்பிக்கையை நிரூபிக்க அவர் ஆக குறைந்த நம்பிக்கையில் இருந்தாலும் கூட நஞ்சருந்தினால் அது பாதிக்காது. காரணம், கர்த்தரை பற்றிய இயேசுநாதரை பற்றிய ஒரு அற்பமான நம்பிக்கை, சாதாரண நம்பிக்கை அவரிடத்தில் இருப்பதே இந்த நஞ்சு அவரை பாதிக்காமல் இருக்க போதுமானது. நஞ்சு அருந்தினாலும் பாதிக்காது என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் விமர்சனமாக அவர்களிடத்தில் வைக்கின்ற பொழுது உடனே இந்த ஹதீஸ் என்ன செய்வார்கள்? தூக்கி வைப்பார்கள். பார்த்தீர்களா, 7 அஜ்வா ஈத்தம்பழம் சாப்பிட்டால் விஷம் பாதிக்காதுன்னு வருது. அப்ப எங்களுக்கு நஞ்சருந்த சொல்ற நீங்களும் விஷத்தை என்ன செய்ய, நஞ்ச அருந்தி காட்டி நிரூபிக்க வேண்டும் என்பது போன்ற தோரணையில் இந்த செய்தியை வைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் அவர்கள் வைக்கின்ற விமர்சனத்தின் அடிப்படையில இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனமும் ஒரே விஷயத்தை குறிப்பிடுகின்றதா என்று நீங்கள் நல்ல முறையில் நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், வித்தியாசத்தை நாங்கள் அவசரமாகவே புரிந்து கொள்வோம். அதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த செய்தி பற்றிய சில விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலில் ஹதீஸுடைய வாசகங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? மன் தஸப்பஹ குல்ல யௌமின் சபஅ தமராத்தின் அஜ்வதன் லம் யதுர்ரஹு ஃபீ ذلிகல் யௌமி சும்முன் வலா சிஹர். ஒவ்வொரு காலை பொழுதிலும் ஆரம்பமாக யார் 7 அஜ்வா ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு வருகிறாரோ அன்றைய தினம் நஞ்சோ சூனியமோ அவரை பாதிக்காது. இதுதான் அவர்களுடைய பைபிளுக்கு வைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் எதிராக வைக்கக்கூடிய அந்த வார்த்தை. இதை நாங்கள் சரியாக புரியாது விட்டால் எங்களிலும் சில தடுமாற்றங்கள் வரும். எங்களில் தடுமாற்றம் இதை ஹதீஸ் இல்லை என்று நாங்கள் மறுத்தால் அது அவர்களுக்கு வெற்றியாக அமையுமே ஒழிய நாங்கள் விளக்கம் சொன்னதாக ஒரு பொழுதும் என்ன செய்யாது, அது அமையாது. காரணம், இஸ்லாத்துடைய குர்ஆனுக்கு அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தம் சஹீஹுல் புகாரி. சஹீஹுல் புகாரியிலே அறிவிப்பாளர் வரிசை நம்பிக்கையானவர்கள் பத்தியில் நம்பிக்கையானவர்கள் வழியால் நிரூபிக்கப்பட்ட ஒரு செய்தி. அது மாத்திரமல்ல, குர்ஆனுக்கு முரண்படுவதற்கு எந்த ஒரு குர்ஆன் வசனமும் இதுல இல்லை. குர்ஆனுக்கு முரண்படுகின்ற மாதிரி வசனம் இந்த ஹதீஸை எங்களிலே உள்ள சில சகோதரர்கள் மறுப்பது எப்படி என்று சொன்னால், நிதர்சன உண்மைக்கு முரண். குர்ஆனுக்கு முரண் அல்ல, நிதர்சனமான யதார்த்தமான உண்மைக்கு முரண். அன்புள்ள சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி அது கன்ஃபார்மாக இருந்தால் நிதர்சன உண்மைக்கு முரண்படாது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நிதர்சன உண்மைக்கு முரண்படுவதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லவில்லை. ஆனா முரண்படுகிறதா இல்லையா என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த விளக்கத்துடைய தொடரிலே நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அப்ப இந்த செய்தி ஆதாரபூர்வமான கிரந்தங்களான சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி வேறு யாராலாவது அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? சஅத் இப்னு அபி வக்காஸ் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு யாராலாவது அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்று நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வழியாக இந்த வார்த்தைகள் கொண்டல்லாமல் இந்த ஹதீஸின் கருத்தை உள்ளடக்கிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே 5462வது இலக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஃபீ அஜ்வத்தில் ஆலியா. ஆலியா என்றது மதீனாவிலே இருந்து நஜித் பிரதேசத்தை நோக்கிய பகுதி. இந்த மதீனாவுடைய ஆலியா பகுதியிலே உள்ள அஜ்வா ஈத்தம்பழங்களில் ஷிஃபா அன், நோய்க்கு மருந்து இருக்கிறது. அல்லது இன்னஹா திர்யாக்குன் அவ்வளல் புக்ரா, அல்லது ஒவ்வொரு காலையிலும் அதை சாப்பிட்டு வந்தால் நஞ்சுக்கு அப்படிப்பட்ட ஒரு மருந்து, அது நஞ்சுக்கு எதிரான அப்படிப்பட்ட ஒரு மருந்து. ரெண்டுல உண்டு, ஒன்றோ அதிலே குணம் இருக்கிறது அல்லது நஞ்சுக்கு எதிரான மருந்து என்று ராவி சந்தேகப்பட்டு அறிவிக்கிறார். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. இதுல காலையில சாப்பிடுறது என்ற ஒரு வார்த்தை அல்லது 7 முறை சாப்பிடுறது என்ற வார்த்தை, அந்த இரவு வரைக்கும் பாதிக்காத வார்த்தை எல்லாம் இல்லை. அந்த ஹதீஸை விட சுருங்கிய வார்த்தை பிரயோகம். ஆனா சஹீஹ் முஸ்லிமில் அந்த கருத்துப்பட ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல சிக்கல் என்ன என்று சொன்னால், ஷரீக் இப்னு அபி நமீர், அதாவது ஷரீக் இப்னு அப்துல்லா அல் காதி என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவர் அதாவது மனநத்திலே பலகீனமான ஒரு அறிவிப்பாளர். ஆனாலும் கூட இந்த செய்தி, இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹானது. காரணம், இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில வேறு வேறு வார்த்தைகளால் பதிவு செய்யப்பட்டிருப்பதனால் இந்த செய்தியை நாங்கள் ஹசன் என்ற தரத்தில் என்ன செய்யலாம், எடுத்து வைத்து பார்க்கலாம். காரணம், இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி ஏனைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் இமாம் பகவி அவர்கள் ஷர்ஹு சுன்னா என்ற நூலில் 2889வது இலக்கத்திலே இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமும் சஅத் இப்னு அபி வக்காஸ் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி சொல்வது என்ன? அன்புள்ள சகோதரர்களே, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செய்தி எங்கெங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா, வெறுமனே
உள்ள ஈத்தம்பழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஈத்தம்பழத்தில் மருத்துவ குணங்களும் ஈத்தம்பழத்தில் நல்ல ஊட்டச்சத்துக்களும் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஞ்சுக்கு எதிரான அருமருந்து என்று சொல்லக்கூடிய அந்த உயர் பண்புகளை கொண்ட ஈத்தம்பழத்துக்கு ரசூலாங்க பல நிபந்தனைகள் வச்சு தான் இதை சொல்லிக்கிறாங்க. சாதாரணமான ஒரு ஈச்சம்பழத்தை முன்வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஒரு செய்தியை எதிராக முன்வைப்பதென்றால் அந்த செய்தியுடைய அனைத்து வாசகங்களை கணக்கில் கொண்டுதான் என்ன செய்யணும், முன்வைக்கணும். பாருங்க, இப்ப இதுல முக்கியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஒரு ஈத்தம்பழம் சாப்பிட்டா அது நஞ்சுக்கு எதிரான மருந்தாக அமையும் என்று விளங்குறதாக இருந்தா இந்த 7 முக்கியமான விஷயங்கள் அதுல இருக்கணும். எப்படி? சஹீஹுல் புகாரில வருது 5445வது இலக்கம், அதாவது 7 சபு தம்ராத், 7 ஈத்தம்பழங்கள் சாப்பிட வேண்டும் என்று வருது. அப்போ ஒரு ஈத்தம்பழம் அல்ல. முதல் நிபந்தனை அந்த ஈத்தம்பழம் 7 இருக்கணும், முதல் நிபந்தனை. இரண்டாவது அது எல்லா ஈத்தம்பழங்களும் அல்ல, அஜ்வா ஈத்தம்பழமாக இருக்கணும். ஹதீஸ்ல வருது சஹீஹுல் புகாரில 5445வது இலக்கம். நான் எல்லா அறிவிப்புகளையும் தொகுத்து அதில் உள்ள வார்த்தை பிரயோகங்களை சொல்கிறேன். அப்ப சஹீஹுல் புகாரில 5445வது இலக்கத்துல அது அஜ்வா ஈத்தம்பழமாக இருக்கணும். அப்ப அஜ்வா ஈத்தம்பழமாக இருக்கணும், மொத்தம் 7 ஈத்தம்பழங்களமாக இருக்கணும். அடுத்தது ஆலியத்துல் மதீனா, பிரதேசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மதீனான்னு மட்டும் சொல்லல, மதீனாவுடைய மேட்டு பகுதி, நஜிதை நோக்கிய பகுதி, மதீனாவுடைய நஜிதை நோக்கிய பகுதியில இருக்கக்கூடிய அஜ்வா ஈத்தம்பழம், மதீனாவுடைய நஜிதை நோக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய அஜ்வா ஈத்தம்பழம். அப்ப மூணாவது நிபந்தனை ஒன்று, அது 7 ஈத்தம்பழம் அஜ்வா ஈத்தம்பழமா இருக்கணும், மதீனாவுடைய அந்த மேட்டு நில பகுதியை நோக்கிய ஆலியா என்ற பகுதியில உள்ள ஈத்தம்பழமாக இருக்கணும். இது அந்த வார்த்தை, அதாவது மதீனாவுடைய மேட்டு நில பகுதியை நோக்கி என்ற வார்த்தை அதாவது ஆதாரபூர்வமாக ஷர்ஹு முஷ்கிலில் ஆதார் இமாம் தஹாவியுடைய நூலிலே 5678வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். 4வது நிபந்தனை பாருங்க, லாபத்தையல் மதீனா என்று ஹதீஸ்ல வருது. மதீனாவை பொறுத்த வரைக்கும் பூகம்ப பூமி, அதனால பூகம்பத்தால் அந்த கற்கள் வெடிச்சு கற்கள் நிறைய குமிஞ்சிருக்கும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய எல்லைகளை அளக்கின்ற பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது லாபத்தையல் மதீனா, 2 கருங்கற்குவியல், இது 2க்கு இடைப்பட்ட எல்லை பகுதிக்கு இடையில இருக்கணும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை குறிப்பிடுறாங்க. அது மதீனாவுடைய ஆலியா பகுதி. அது மாத்திரமல்ல, அதாவது 2 கற்கள் கருங்கற்கள் கூலங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த கற்களுக்கு இடைப்பட்ட மதீனா பகுதி. அப்ப இது எல்லா அஜ்வா ஈத்தம்பழம் குறிக்கல. நிறைய அஜ்வா ஈத்தம்பழம், ஈஜிப்ட்ல அஜ்வா ஈத்தம்பழம், சிரியால இருக்குது, இன்னும் எத்தனையோ நாடுகள் அஜ்வா ஈத்தம்பழங்கள் இருக்கு. அதுல அந்த தன்மை இல்லை. ரசூலுல்லாஹ் இடத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. என்ன அஜ்வா ஈத்தம்பழம் தெரியுமா? அது மதீனாவுடைய ஆலியா பகுதியில் 2 அதாவது அந்த கருங்கற்கள் நிறைந்த எல்லை பகுதிக்கு மத்தியிலே உள்ளவை என்றாங்க. அப்ப 4 நிபந்தனை, ஒன்று 7 ஈத்தம்பழம் அஜ்வா ஈத்தம்பழமா இருக்கணும், ஆலியா பகுதி மதீனாவுடைய 2 கருங்கற்கள், அந்த கருங்கற்கள் குவிந்திருக்கக்கூடிய எல்லைக்கு இடைப்பட்ட பகுதி. இந்த லாபத்தையல் மதீனா அப்படி என்ற வார்த்தை 5459வது இலக்கம் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அடுத்தது 5வது நீங்க பார்க்கலாம், தசப்புஹ், அதாவது இஸ்திபாஹ் என்று சொல்றது, தசப்புஹ் என்று சொல்றது காலை வேளையில் சாப்பிடுது. இன்னும் சொல்ல போனா காலை வேளையில் வெறும் வயிற்றோடு சாப்பிடுதல் என்ற கருத்து உள்ளது. அப்ப காலை வேளையில சாப்பிடுதல் என்ற அந்த கருத்து அதுக்கு வரும். அப்ப நாங்க என்ன விளங்கணும்னா, காலை வேளையில பகல் சாப்பிட்டு கூட எஃபெக்ட் ஆகலாட்டி அதாவது மருத்துவத்தை அருந்தின முறையிட பிள்ளைண்டாயிரும். அப்ப அதனால காலை வேளையில் சாப்பிடுதல், இந்த காலை வேளையில் சாப்பிடுதல் என்ற வார்த்தை இந்த ஹதீஸ்ல எல்லா இடத்துலயும் வருது. சஹீஹுல் புகாரில 5445வது இலக்கம் உதாரணத்திற்கு. அப்ப அடுத்ததாக அலர் ரீக், அமாலியல் முஹாமில், இமாம் முஹாமிலுடைய அமாலி என்ற பகுதியில் 16வது இலக்கமாக பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான அறிவிப்பால் வரிசையோடு அலர் ரீக், மென்று சாப்பிடுதல், அதை மென்று சாப்பிடப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எத்தனை நிபந்தனை? சும்மா ஒரு ஈச்சப்பழ பேக்கெட்டை கொண்டு கொடுத்துக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்றாங்கன்னா அது இந்த பழம் இப்படி இருக்கணும், இன்ன குவாலிட்டியில் இருக்கணும், இப்படி இருந்தா நஞ்சுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொன்னா அந்த ஈத்தம்பழம் தான் முதலாவது வளம் கொண்டாங்க. உள்ள ஈத்தம்பழம் எல்லாம் அப்படின்னு நம்ம வழங்கிடக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற எல்லா செய்திகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவர் 7 அஜ்வா ஈத்தம்பழம் சாப்பிட்டால் அப்படின்னு வார அந்த செய்தி, அது காலையில சாப்பிடணும். அந்த அஜ்வா ஈத்தம்பழம் மதீனாவுடைய அந்த குறிப்பிட்ட எல்லை பகுதியில் உள்ள ஈச்சம்பழமா இருக்கணும், மென்று சாப்பிடணும். காலை வேளையில் என்ன செய்யணும்? அதை சாப்பிடணும். மொத்தமா 7 என்ன செய்யணும்? சாப்பிடணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு, எல்லா அஜ்வா ஈத்தம்பழங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லல. அப்ப முதலாவது விளங்கிக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொன்னது என்னன்னு விளங்கிக்கிறோம். எல்லா ஈத்தம்பழங்களையும் குறிச்சிட்டு என்று சொல்லி நம்ம விளங்கிக் கொள்ள கூடாது. உண்டு. ஆனா ஈத்தம்பழங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் உள்ள ஒரு உணவு. அதுல அதி உயர் பண்பை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? இங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நஞ்சு பாதிக்காதுன்னு சொல்றாங்க தானே,
மௌத்து வரைக்கும் பாதிக்காதான்னு பார்த்தா அப்படி இல்லை. ரசூல் அந்த ஹதீஸிலே சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இலல் லைல், இரவு வரைக்கும் பாதிக்காது. வணங்கிட்டா, அதாவது காலையில சாப்பிட்டா அன்றைய இரவு வரைக்கும் பாதிக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வார்த்தை, அதாவது இரவு வரைக்கும் பாதிக்காது என்ற வார்த்தை சஹீஹுல் புகாரில் 5868வது இலக்கம், மாலை வரைக்கும் பாதிக்காது என்ற வார்த்தை வந்து முஸ்லிம்ல 5459வது இலக்கம். அப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு நம்ம வழங்கிக்கணும். சும்மா பொதுவா ஒரு செய்தியை சொல்லக்கூடாது, ஹதீஸை முதலாக விளங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இதை நாங்க முதல் அம்சம், ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது முதல் அம்சம். எல்லா ஈத்தம்பழங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து இந்த செய்தியை சொல்லவில்லை. அஜ்வா ஈத்தம்பழத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் அது ஏலாக இருக்க வேண்டும், காலையில் இருக்க வேண்டும், குறிப்பிட்ட எல்லை பகுதியில் உள்ளதா இருக்க வேண்டும். அப்படி கூட சாப்பிட்டாலும் கூட மாலை வரைக்கும் அது பாதிக்காது. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே சொல்லுகின்ற விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பலகீனமான அறிவிப்புகளும் இந்த ஹதீஸிலே வந்துள்ளன. யார் இரவுல சாப்பிடுகிறாரோ அவருக்கு காலை வரைக்கும் என்ன செய்யாது, பாதிக்காது என்ற ஒரு அறிவிப்பு முஸ்னத் அஹ்மதுல 1442வது இலக்கத்துல வருது. ஆனா அது வந்து என்னது, பலகீனமான லைஃபான ஒரு செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இது ஹதீஸுடைய வார்த்தை. இப்ப அடுத்ததாக வந்து இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு இதுல கொஞ்சமாவது எங்களுக்கு எதிராக வைக்க ஆதாரமிக்க நினைக்கிறீங்களா? இது நிதர்சன உண்மைக்கு முரணா? இந்த ரெண்டுக்கு நான் இப்ப விளக்கம் சொல்லி ஆகணும். ஹதீஸ் இப்படி என்று சொன்னா இது நிதர்சன உண்மைக்கு முரணா, அடுத்தது கிறிஸ்தவர்களுக்கு இதுல கொஞ்சமாவது ஆதாரம் இருக்குதாண்டு. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் முக்கியமான இடம். ஒன்று விளங்கிக் கொள்ளணும். என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுடைய அந்த வார்த்தை பிரயோகம், வசனம், பைபிள் வசனம் நம்பிக்கையை பத்தி பேசுது. இந்த வசனம் நம்பிக்கையை பத்தி பேசல. இது வந்து காவிருக்கும் பொருத்தம், முஸ்லிமுக்கும் பொருத்தம். பெனடோல் குடிச்சா காய்ச்சல் போகும்னா முஸ்லிமுக்கு மட்டுமல்லது, காவிருக்கும் தான் முஸ்லிமுக்கும் தான். யாரு 7 அஜ்வா ஈத்தம்பழம் இந்த கொல்ட்டியில தேடி 7 தின்றாரோ அவர் முஸ்லிமா இருந்தாலும் என்ன செய்யாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில சொல்றாங்களோ அந்த நஞ்சு பாதிக்காது, காபிரா இருந்தாலும் பாதிக்காது. இது நம்பிக்கைக்கு சொன்ன ஒரு விஷயமே அல்ல. இந்த பாயிண்ட் வந்து மக்கால மதீனால யூதர்களும் இருந்தாங்க, யூதர்களுக்கும் சேர்த்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது தேன்பானி மருந்து அப்படி என்று சொன்னா முஸ்லிமுக்கு மட்டுமல்ல அது மருந்து, கருஞ்சீரகம் மருந்து என்று சொன்னா முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, காபிருக்கு தான், முஸ்லிமுக்கு தான். அதே போல இந்த 7 அஜ்வா ஈத்தம்பழம் மருந்து என்று சொன்னா அது முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, காபிருக்கும் சேர்த்துத்தான் என்றதை நாங்க என்ன செய்யணும், அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது வந்து ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஹதீஸை நாங்கள் தவறான முறையில் விளங்குகிறோம் என்பது அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு இந்த பைபிள் சொல்லுகின்ற வார்த்தை வந்து நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது நம்பிக்கையை நிரூபிக்க நஞ்ச குடிக்க சொல்லுது. அதுல மெடிசின் என்ற சப்ஜெக்டே இல்ல. ஒரு மெடிசின் ரீதியாக அதை பார்க்க, மெடிக்கலி அதை பார்க்கவே முடியாது, மருத்துவ ரீதியாக அதை பார்க்க முடியாது. அது வந்து அதாவது உலகத்துல டெஸ்டிங் பண்ண இயலாது, ஆய்வு செஞ்சு நிரூபிக்கவும் இயலாது. மருத்துவ ரீதியாக வந்து நம்பிக்கை உள்ளவனுக்கு நஞ்சு பாதிக்காதுன்னு நிரூபிக்கலாமா? ஒரு வந்து கர்த்தரை, அதாவது இயேசுநாதரை வந்து முறையாக நம்புறவருக்கு, கர்த்தரை முறையாக நம்புகின்றவருக்கு நஞ்சு பாதிக்காத மெடிக்கலி டெஸ்ட் பண்ணி நிரூபிக்கணுமா? இயலாது. ஆனா அஜ்வா ஈத்தம்பழத்தை மெடிக்கலி டெஸ்ட் பண்ணி நிரூபிக்க இயலும். அப்ப அதை இதையும் கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, ஜாயின் பண்ண கூடாது. முதலாவதே பிழை. சரியா? இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அல்ல, வழிகாட்டல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களாகிய நாங்கள் ரசூலுல்லாஹ்களை ஏற்றுக்கொண்டதனால அவர் உண்மையை தான் சொல்லி இருப்பான் நம்புகிறோம். ரசூலுல்லாஹ்களை பொய்யன் நம்புறவன் காபிரா இருப்பான். ஆனா அஜ்வா ஈச்சம்பழம் என்ன செய்யும், காபிருக்கும் நலத்தை தரும், முஸ்லிமுக்கும் நலவை தரும். இது வந்து மெடிசின் ரீதியாக ரசூலுல்லாஹ் ஒரு மெடிக்கலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே ஒழிய இது நம்பிக்கை என்ற வார்த்தை அதுல இல்ல. அவர் எப்ப அஜ்வா ஈத்தம்பழம் சாப்பிட்டால் தான் அவர் ஈமான் கொண்டவர் அப்படி என்ற வார்த்தை என்னது அதுல இல்லவே இல்லை. அஜ்வா ஈத்தம்பழம் தின்னாமலே மூத்தானாலும் அவன் முஸ்லிம் தான், வளையிட்டானே. அப்படியே சொர்க்கம் போகவும் வாய்ப்பு இருக்கு அவனுக்கு. இன்னும் சொல்ல போனா அஜ்வா ஈச்சப்பழத்துல இப்ப உள்ள ரேட் எல்லாம் வந்து இங்க உள்ள ஏழைகளுக்கு வாங்க கஷ்டம். அதனால அதுக்கு சம்பந்தப்படுத்தக்கூடாது முதல் விஷயம். அதுல ஈமான பத்தி வார்த்தை இல்லைன்றது முதல் விஷயம். இரண்டாவது என்ன தெரியுமா, நஞ்சு குடிக்கிறத பத்தி அந்த ஹதீஸ் பேசவே இல்லை. அந்த ஹதீஸ்ல நஞ்சு குடித்தல் என்ற சொல் இல்லவே இல்லை. ஆனா பைபிள்ல வார வாசகத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா நஞ்சு குடித்தல் என்ற வார்த்தை என்ன செய்யுது அதுல இருக்குது. யாரு கடவுளை முறையாக நம்புறாரோ அவர், ஆக குறைஞ்ச நம்பிக்கை கடவுள்ல இருக்குதோ அவர் வந்து நஞ்சு கொடுத்தா பாதிக்காது, மலையை தள்ளி விட்டாலும் உளுந்துரும். விளங்கிட்டா? அப்ப இது வந்து அந்த டாபிக் வேற. குடித்தல் என்ற வார்த்தை அதுல ஒரு நஞ்ச குட்டிக்கிற நஞ்சு. அப்ப அவங்களுக்கு நாங்க நஞ்சு போத்தல நீட்டுற நியாயம், எங்களுக்கு அவங்க நஞ்சு போட்டல நீட்டுற நியாயம் இல்லையே. குடித்தல் என்ற டாபிக் இங்க வரல, நஞ்சு குடித்தல் என்ற டாபிக் வரல. ஏன் காரணம் வரலன்னு சொன்னா இந்த வார்த்தையிலும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நஞ்சு குடித்து தற்கொலை செய்வது ஹராம் என்று வேற சொல்லிக்குது. பாருங்க ஹதீஸ,
சஹீஹுல் புகாரில் 5778வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் தரத்தா மின் ஜபலின் ஃபகத்தல நஃப்ஸஹு ஃபஹுவ ஃபீ நாரி ஜஹன்னம யதரத்தா ஃபீஹி காலிதன் முகல்லதன் ஃபீஹா அபதா. மலையில இந்த பாஞ்சி யார் தன்னை கொண்டு கொள்கிறாரோ அவர் எனது நாளை மறுமையில் நரகத்துல இந்த மாதிரி என்ன செய்வார், அதே நிலையில் நிரந்தரமாக இருப்பார். அதே போல வமன் தஹஸ்ஸா சும்மன், யார் நஞ்சருந்தி ஃபகத்தல நஃப்ஸஹு தன்னை கொன்று கொள்கிறாரோ, நஞ்சு அருந்தி தன்னை சாகடிச்சு கொள்றாரோ, ஃபசும்முஹு ஃபீ யதிஹி யதஹஸ்ஸாஹு ஃபீ நாரி ஜஹன்னம காலிதன் முகல்லதன் ஃபீஹா அபதா. நாளை மறுமையில நரகத்துல நஞ்சை வச்சுக்கின்னு என்ன செய்வார், நிரந்தரமாக அருந்தி கொண்டிருப்பார், நிரந்தரமாக அருந்த. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா எங்களுக்கு நஞ்சு அருந்தி தற்கொலை செய்யற ஹராம் என்று சொல்லிக்கிறாங்க. ஒரு வாசகத்தை பைபிள் என்ன சொல்ல, நஞ்சு குடிக்க சொல்லுது, எங்களுக்கு நஞ்சு குடிக்க வானான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஒரு செய்தி எடுத்து காட்டினவர் அடுத்த செய்தியை சொல்லணுமா இல்லையா? அப்ப நஞ்சு குடிக்கிறதே எங்களுக்கு இஸ்லாத்துல நேரடியா தடை. குடித்தா நிரந்தர நரகம். எப்படி தெரியுமா? அவர்களுக்கு நஞ்சருந்தினா ஈமான் தானே, எங்களுக்கு நஞ்சருந்தினா காஃபிர். இந்த ஹதீஸ் சொல்லுது என்னடா, நஞ்சருந்தினா இஸ்லாத்தை விட்டே வெளியேன்னு சொல்லுது. அப்ப எப்படி நஞ்சு அருந்தல் என்ற வார்த்தையை நாங்கள் அதுக்குள்ள போட்டோம்? அந்த ஹதீஸுடைய வாசகத்தில் எந்த இடத்திலும் நஞ்சை அருந்தல் என்ற வார்த்தை இல்லை. அந்த ஹதீஸ் என்ன சொல்ல, நஞ்சு பாதிக்காது, நஞ்சு எஃபெக்ட் ஆகாதுன்னு வருது. அப்படின்னா என்ன விளக்கம் பின்னால பார்ப்போம். ஆனா நஞ்சு அருந்தல் என்ற வார்த்தை என்ன செய்து இல்ல, அதுல இல்ல. நஞ்சு அருந்தல் என்ற வார்த்தை உள்ளவங்களுக்கு போத்தலை கொடுக்கிறதும், நஞ்சு அருந்தல் என்ற வார்த்தை இல்லாம இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நஞ்சு பாதிக்காதவங்களுக்கு போத்தலை கொடுக்கிறோம், வித்தியாசம் இருக்குது. இது என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், அப்ப முதலாவது ஈமானுக்குரிய விஷயம் அல்ல இது, இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இரண்டாவது, அருந்துதல் என்ற வார்த்தை இதுல இல்லவே இல்லை. மூன்றாவது, நஞ்சு அருந்தி தற்கொலை செஞ்சா நிரந்தர நரகம், ஈமானுக்கு எதிரான அடையாளம். அது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஈமானுக்கு எதிரான அடையாளம். இதே சஹீஹுல் புகாரில தான் 5778வது இலக்கத்துல நஞ்சருந்தி மரணித்தால் நிரந்தர நரகம் என்று ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். அப்ப இது மூணாவது விஷயம். நான்காவது, நஞ்சண்டா என்ன, ஹதீஸை நாங்க வழங்கணும். நஞ்சு பாதிக்காதண்டா நஞ்சண்டா என்ன? டாக்சிகாலஜி, அதாவது உயிரியல்ல பயாலஜியில மிக முக்கியமான ஒரு பகுதியில உண்டுதான். அதாவது இந்த நஞ்சு சம்பந்தமான ரிசர்ச்ல உள்ள டாக்சிகாலஜி என்று சொல்றது. அப்ப ஒவ்வொரு உலகத்தை நஞ்சு வெறுமனே குடிச்சு வார மட்டுமல்ல, நஞ்சு வெறுமனே குடிச்சு வாரது மட்டுமல்ல, குடிச்சு வாரதும் நஞ்சு தான். ஆனா இஸ்லாம் எங்களுக்கு நஞ்சு குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அது நிரந்தர நரகம் என்று சொல்லிட்டு, நஞ்சு வேறு வேற எல்லாம் ஏற்படும். எப்படி உங்களுக்கு தெரியும்? அதாவது வெனோம் என்று சொல்லுவாங்க. வெனோம் என்று சொல்றது என்ன? வெனோம்ன்றது இங்கிலீஷ்ல நஞ்சு தான். அது என்னது? இந்த பாம்பு கடிச்சு, தேல் கடிச்சு, அது நஞ்சு தான். அதுவும் உடம்புல நஞ்சு தான். அது சில 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 பாம்பை கடிச்ச உடனே அவன் செஞ்சிருவான், செத்துறான். என்ன காரணம்? நஞ்சு தான். நஞ்சாலதான் அவன் சாகுறான். தேல் கடிச்சா செத்துறான். சில சாதாரணமான விஷக்கடிகள் கடிச்சா செத்துறான், அடுத்த செகண்டே சாகுறதெல்லாம் இருக்குது. அப்ப இது அருந்தல்ல மட்டுமா? அது அருந்தல்ல மட்டுமல்ல, விளங்கிட்டா? அருந்தல் எங்களுக்கு தடையான விஷயம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிருக்கு. அது மாத்திரமல்ல, அதாவது நாங்க டாக்ஸிக் பண்றோம், அது என்ன? அது இந்த இரசாயனவியலால் ஏற்படுகின்ற நஞ்சு. அதே போல பொய்சன், இது ஒரு நஞ்சு. அது என்ன? அதாவது இது ரெண்டும், இந்த பொய்சன் என்ற டாபிக்கும் இதுவும் வேறு வேற நஞ்சுகள். அப்போ உலகத்துல எத்தனையோ விதமான நஞ்சு. நாம தின்ற சாப்பாடு, இந்த சாப்பாடு உடம்புல சேர்ந்து 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 என்ன செய்யும்? எச்சங்கள் இருக்கும். எச்சங்களால எங்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்பட்டு உடம்புக்கு நஞ்சா மாற எத்தனையோ விஷயம் இருக்குது. உடம்புக்கு நஞ்சா மாறக்கூடிய எத்தனையோ விஷயம் இருக்கிறத பாக்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, நஞ்சு என்ற உடனே போத்தலை தூக்கிட்டு வரக்கூடாது. எத்தனையோ உலகத்துல நஞ்சு எத்தனையோ இருக்குது. அத குடித்தல் என்று வந்தா தான் நீங்க அதை எடுத்துட்டு வரணுமே ஒழிய நஞ்சு பாதிக்காதன்னா அது பிள்ளை. உதாரணமா இன்றைக்கு உலகத்துல நஞ்சுக்கு எதிராக எத்தனையோ மருந்து கண்டுபிடிச்சிக்கிறான். அப்ப அவன் சொல்றான், இந்த டேப்லெட்டை நீங்க குடிச்சீங்கன்னா நஞ்சு பாதிக்காது, அல்லது இந்த நொதியத்தை நீங்க, அதாவது இந்த திரவத்தை நீங்க குடிச்சீங்கன்னா ஒரு நஞ்சை எஃபெக்டை குறைக்கும் என்று ஒரு டாக்டர் சொல்றான். உடனே அவன்கிட்ட நஞ்சு போத்தல தூக்கிட்டு கொண்டு போய்த்து, அப்ப இதை குடிச்சிட்டு நீங்க இதை குடிச்சு காட்டுங்கன்னு சொல்றதா? இது டெஸ்டிங் உலகத்துல ஒரு மருத்துவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றான், இதை நீங்க குடிச்சீங்கன்னா நஞ்சுக்கு எதிரான அத வேலையெல்லாம் இது செய்யும், இது அப்படிப்பட்ட ஒரு மருந்து என்ற உடனே ஒரு மருத்துவர் முன் வச்சா உடனே நாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் நஞ்சு போத்தலையும் கொடுத்து மருந்தையும் கொடுத்து நிரூபிங்கன்னு சொல்றதா? அப்படியா அதை நாங்க விளங்குறது? அப்படி கேட்டா எவ்வளவு பெரிய மடத்தனம். மருத்துவ உலகத்துக்கே இப்படி ஒண்ணு நடக்காதுண்டா, எங்கேயும் இதை நாங்க இப்படி வழங்க கூடாது. உலகத்துல அதாவது இந்த பொய்சனுக்கு எதிராக, அதாவது டாக்சிகாலஜில எத்தனையோ விதமான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதாவது நிரந்தரமாக பிரயோஜனம் இல்லாட்டி கூட தற்காலிகமாக அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு பிரயோஜனமா அமையும். அப்ப அவர்கள்ட்ட நிரூபிக்கிறதுக்கு என்ன வழி? உடனடியா ஒரு கண்டுபிடிச்சவற்றை கொண்டு போய் உங்களோட மருந்தை நீங்க டெஸ்ட் பண்ணணும், குடிச்சு காட்டுங்கன்னு சொன்னா எப்படி மடத்தனமா இருக்குமோ அதே மாதிரி மடத்தனம். அது நஞ்சுக்கு எஃபெக்டா, நஞ்சியை பாதிக்காம டிஃபென்ஸ் பண்ணும் என்று சொன்னதை கொண்டு போய் நிரூபிக்கிறதுக்கு ஒரு அம்சமாக நாங்க இப்படி ஒரு முறை என்ன செய்யக்கூடாது, கையாள கூடாது. இது நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம்.
இல்லை என்று சொன்னா தவறாக ஒரு ஹதீஸ்ல குடித்தல் என்ற வார்த்தை பைபிள்ல வந்த மாதிரி வந்திருந்தா கேள்வி நியாயம். குடித்தல் என்ற வார்த்தையை வராத இடத்துல குடிக்கிறது நிரந்தர நரகம் என்று சொல்லி வார ஒரு மார்க்கத்துல கொண்டு போய் குடிக்கிறதுக்குரிய போத்தல கொடுக்கிறன்றது என்னது? அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியா படிக்கலன்றதுக்கு அர்த்தம். அடுத்த நீங்க என்ன பார்க்கணும்டா, இது மூன்றாவது அம்சம். நஞ்சு பாதிக்காது என்றது நான் சொன்ன இப்ப உணவுகளாலையும் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. நஞ்சு உடம்புல, மனித உடம்புல விஷ ஜந்துக்களால மனிதன் உடம்புக்குள்ள நஞ்சு எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது போல என்னது டிரெக்ட்லியான நஞ்சில நம்மளுக்கு ஊட்டப்பட்டு நம்மளுக்கு தெரியாம நஞ்சு இருந்து அப்படி வர நஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. இப்படியான நஞ்சுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் இந்த முறையில அஜ்வா ஈத்தப்பழத்தை சாப்பிட்டு இருந்தால், அப்ப பகல் டைமும் இல்ல கால டைம் வழங்கிட்டா, அந்த குறிப்பிட்ட ஈச்சப்பழம் 7 ஈச்சம்பழம் சாப்பிட்டு இருந்தா பாதிக்காதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாதிக்காது என்று சொல்லி ஒரு முறையாக சாப்பிட்டு நஞ்சருந்தினாலும் ஒரு மருந்து ஒத்தன்ல எஃபெக்ட் ஆகிறதுக்கு அதுக்குரிய வேலையை செய்யறதுக்கு சில நிபந்தனை இருக்கு உலகத்துல விளங்கிட்டா. மருந்தை பற்றிய நம்பிக்கை அவனுக்கு இருக்கணும். சரியா மருந்தை பத்தி நம்பிக்கை இல்லாம நீங்க என்ன மருந்தையும் கொடுத்து பாருங்க, அவனுக்கு வேலை செய்யாது. ரெண்டாவது அது மட்டுமல்ல, மருந்தை பத்தி நம்பிக்கை மட்டுமல்ல, இவன் உடல் அதுக்கு எதிரான சில வேலை விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதுக்குரிய உடம்புடைய களங்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்புல களங்கள் ரெடியா இருக்கணும். அதுக்கு இல்லாம இவன் ஏற்கனவே டேமேஜ் ஆகி தூளாகி இருந்தா அதை என்ன செய்யாது, அது வேலை செய்யாது. அப்ப என்ன எல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, இப்படி டெஸ்டிங் பண்றது என்பது ஒரு அறிவுபூர்வமான டெஸ்டிங் இல்ல. அப்படி டெஸ்டிங் பண்ணித்தான் நீங்க ஒரு நஞ்சுக்குரிய மருந்தை கண்டுபிடிப்பீங்க. எத்தனையோ டாக்டர்மார் இப்ப என்ன செஞ்சிருப்பாங்க, ஆள் மௌத்தாக இருப்பாரு. எத்தனையோ டாக்டர்மார் இந்த மாதிரி டெஸ்டிங் பண்றதாக இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு விஷயம். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இது நிதர்சன உண்மைக்கு முரணா. முதலாவது கிறிஸ்தவ உலகம் குடிக்க தந்த சப்ஜெக்ட் விஷயம் குடித்தல் என்ற அம்சம். இரண்டாவது நிதர்சன உண்மைக்கு முரணா என்று பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், இன்று மருத்துவ உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நிரூபித்து வருகிறது. மருத்துவ உலகம் இது ஈத்தம்பழம் என்பது ஒரு அற்புதமான ஒரு அம்சம். அது ஒரு முழு நேர உணவும் தான், ஒரு மருந்தும் தான், பழமும் தான். அது பழமும் தான், சக்தி ஊட்டக்கூடிய நியூட்ரிஷன் உள்ள ஒரு பழமும் தான். அதே போல அதாவது அழகான ஒரு பிரயோஜனமான மருந்தும் தான். அதே போல அது ஒரு முழு நேர உணவும் தான். முழு நேர உணவு, ஒரு எக்ஸ்ட்ரா ஷார்டேஜ் அல்ல, முழு நேர உணவும் தான் என்றதை நிரூபிச்சுக்கணும் வார்த்தை பார்க்கிறோம். ஒன்று மருத்துவ உலகம் மறுத்து இருந்தா அப்ப கொஞ்சம் கேள்வியோடு வச்சு யோசிக்கலாம். மருத்துவ உலகம் சொல்லுது இந்த ஈத்தம்பழத்தில் நஞ்சுக்கு எதிரான எந்த விதமான முகாந்தரமும் இதில் இல்லை என்று மறுத்து இருந்தா, மறுக்காத வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது 100% உண்மை. இப்ப 100% உண்மை ஒரு நாள் அறிவியல் மறுக்க போறதில்லை. இன்னும் நிரூபிக்கல வேணும்னா என்ன செய்யலாம், நாங்க சொல்லலாமே ஒழிய மறுத்தால் என்ற ஒரு ஆய்வை காட்ட இயலுமா? இயலாது. அன்புள்ள சகோதரர், ஒரு யூதன் 7 dates இந்த 7 ஈத்தம்பழங்களே மருத்துக்கு போதுமானது என்று சொல்லி இதை ரிசர்ச் பண்ணி இஸ்லாத்துக்கு ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறான். விளங்கிட்டா, அந்த நூல் எனது கையில் கிடைப்பது நம்ம ஸ்ரீலங்கால வாங்குறதுக்கு இல்லைன்னா கொண்டு வந்திருப்பேன். அப்ப அவர் நூலை இது சம்பந்தமாக வெளியிட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான். காரணம், ஒரு அழகான ஒரு ஆய்வு செய்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது உண்மை என்று விளங்கிடும். இதை நாங்க சொல்லாம ஒரு அரிஸ்டோட்டிலோ ஒரு பழைய கால ஒரு மருத்துவத்தின் தந்தையோ அந்த யாரோ ஒருவர் சொல்லி இருந்தா சப்போஸ் என்ன செஞ்சிருப்பாங்க, எந்த விமர்சனமும் இல்லாம எடுத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே என்றதான் இங்குள்ள பிரச்சனை. இப்ப அன்புள்ள சகோதரர்களே பாருங்க, இந்த நியூட்ரிஷன் அதாவது இந்த ஈத்தம்பழத்திலே இருக்கக்கூடிய அதாவது ஊட்டச்சத்துக்களை பற்றியும் அதிலே உள்ளக்கூடிய எதிர்ப்பு சக்திகளை பற்றி நான் ஒரு சின்ன குறிப்பு இந்த இடத்துல சொல்றேன். அது விரிவாக சுருக்கமாக. காரணம், அதுல நச்சுத்தன்மைக்கு எதிராக உடம்புல ஒரு மனிதனுக்குள்ள எந்த வகையிலையோ நஞ்சு போனா அந்த நஞ்ச வேலை செய்ய வைக்காம குறிப்பிட்ட நேரம் அளவாவது போராடக்கூடிய தன்மை அதுல இருக்குதா இல்லையான்றதுக்கான ஈச்சப்பழத்துல உள்ள சில விஷயங்களை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் இந்த இடத்துல சொல்றேன். இது பொதுவா எல்லா ஈத்தம்பழங்களையும் இருக்கும். அப்ப அஜ்வா ஈத்தம்பழம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குவாலிட்டியை காட்டி சொல்றாங்கடா, இதை விட அதுல உயர் தன்மை என்ன செய்யுது, கூடுதலாக இருக்குதுன்னு அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, மனித உடலுக்கு தேவையான சக்திகளை நியூட்ரிஷனை ஊட்டச்சக்திகளை ரெண்டா பிரிப்பாங்க. மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லி. அதாவது ஒன்று ஃபெட் விளங்கிட்டா, இது மேக்ரோ நியூட்ரிஷன், ஃபெட் கொழுப்பு. அடுத்தது கார்போஹைட்ரேட். அடுத்ததாக அதாவது புரோட்டீன். இதெல்லாம் மனித உடலுக்கு அடிப்படையாக தேவையான அதாவது மேக்ரோ நியூட்ரிஷன், பாரிய சக்திகள் என்று சொல்லுவாங்க. விளங்கிட்டு அடிப்படையாக தேவையான விஷயங்கள். இந்த ஈத்தம்பழத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு நாள் சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய விதமான அந்த சக்திகள், இந்த கார்போஹைட்ரேட், இந்த புரோட்டீன், இந்த ஃபெட் எல்லாம் சும்மா சிம்பிளா ஒரு 7-8 ஈச்சப்பழத்தை செய்யும் கிடைக்கும். ஒரு 100 கிராம் ஈத்தம்பழத்தில் பாருங்க, நான் ஒரு குறிப்பு எடுத்துட்டு வந்தேன். ஒரு 100 கிராம் ஈத்தம்பழத்தில் மொத்தமான கார்போஹைட்ரேட் 75 கிராம் இருக்குது. 100 கிராம் ஈத்தம்பழத்துல ஒரு 100 கிராம் உள்ள ஒரு ஈத்தம்பழத்துல 75 கிராம் என்னது கார்போஹைட்ரேட். அடுத்தது பாருங்க,
அதாவது புரோட்டீன் வந்து 2 கிராம் இருக்குது. அதே போல கொழுப்பு வகைகள் இருக்குதானே, எவ்வளவு ஒரு மனிதர் உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுதோ அதுல ஒரு 75% இந்த ஈச்சம்பழம் 7 என்ன ஒரு 100 கிராம் ஈத்தம்பழம் எங்களுக்கு போதுமாக்கி விடும். அப்ப ஊட்டச்சத்துக்கு நிறைந்த ஒரு முழு நேர உணவு. இல்லைன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல அவ்வளவு இதுலயும் ஒரு ஈத்தம்பழத்தை ஒரு நாள் ஃபுல்லா என்ன செய்யறாங்க அவங்க, அதாவது உறிஞ்சி ஒரு ஈத்தம்பழத்தை வச்சு ஒரு நாளுடைய நேரத்தை போதுமாக்கி கொள்றாங்கன்னு சொன்னா ஒரு முழு நேர உணவு கொடுக்கக்கூடிய சக்தி அந்த ஈத்தம்பழம் கொடுக்குதுன்னு அர்த்தம். அதே போல மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்குது, அதாவது இந்த 2ஆந்தரமான ஊட்டச்சத்துக்கள். அது என்ன, இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். இப்ப விட்டமின்கள்ல ஒரு சாப்பாட்டுல 2 விட்டமின் இருக்கும் 3 இருக்கும். ஆனா இந்த ஈத்தம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான விட்டமின்களையும் மினரல்ஸ்களையும் உள்ளடக்கிக்கிட்ட பாக்குறோம். ஒரு பட்டியோட நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதாவது மினரல்ஸையும் சேர்த்து விட்டமினை சேர்த்து வாசிக்கிறேன். சோடியம் இதுல 2 அதாவது மில்லி கிராம் இருக்குது. அதே போல சுகர் வந்து 63 கிராம். அதே போல விட்டமின் ஏ அதாவது விட்டமின் A10 அதாவது இன்டர்நேஷனல் யூனிட் அடிப்படையில் இதுல வந்து A10 இருக்குது. அதே போல விட்டமின் சி 4 மில்லி கிராம், விட்டமின் இ 5 மில்லி கிராம், விட்டமின் கே 2.7 மைக்ரோ கிராம். அடுத்த தயமின் அதாவது விட்டமின் ஏ உடைய இன்னொரு வகை, அதுல வந்து 0.052 மில்லி கிராம். அடுத்து ரைபோஃப்ளேவின் அது வந்து 0.066 மில்லி கிராம். அதே போல நயாசின், இது முக்கியமான ஒரு விஷயம் நயாசின் என்று சொல்றது, சரியா? பின்னால் நான் சொல்றேன். 1.274 மில்லி கிராம். அதே போல விட்டமின் B6 இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட், 0.165 மில்லி கிராம். அதே போல விட்டமின் B12 இது வந்து அதாவது விட்டமின் B12 வந்து அதுல ஒரு 0 மைக்ரோகிராம் தான் இருக்குது. அடுத்தது ஃபோலேட், இது வந்து இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், ஈத்தம்பழத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம். இது வந்து என்னது, ஃபோலேட் ஆசிட் வந்து 19 மைக்ரோகிராம் இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல கல்சியம் 39 மில்லி கிராம், அயன் 1.02 மில்லி கிராம், மெக்னீசியம் 43 மில்லி கிராம். அதே போல பாஸ்பரஸ் 62 மில்லி கிராம். அதே போல பொட்டாசியம் வந்து 656 மில்லி கிராம். அதே போல சோடியம் வந்து 2 மில்லி கிராம். அடுத்த ஜிங்க் வந்து 0.29 மில்லி கிராம், காப்பர் வந்து 0.206 மில்லி கிராம். அது போல அதாவது மெங்கனீஸ் வந்து 0.262 மில்லி கிராம். செலேனியம் இது மிக முக்கியமான ஒரு அம்சம், பின்னால இது விஷயம் வரும். அதாவது 3 மைக்ரோகிராம். அதே போல ஃபெட் கொழுப்பு, அனைத்து வகையான கொழுப்புகளும். இது வந்து சும்மா பாய்ப்பாடத்துக்கு சொல்றதல்ல, அறிவியல் ரீதியாக ஒரு சாதாரண அதாவது 100 கிராம் ஈத்தம்பழங்களில் இருக்கக்கூடிய மெக்ரோ மற்றும் மைக்ரோ விட்டமின் மினரல்ஸ் இது போல கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபெட்டுகளை பத்தி வரக்கூடிய செய்திகள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஈத்தம்பழம் என்பது அவ்வளவு சக்திகளை கொண்ட ஒரு பழம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நியூட்ரிஷன்ல சேர்க்காத ஒன்று தான் ஃபைபர், நார்ச்சத்துன்னு சொல்றது. விளங்கிட்டா, டயட்டரி ஃபைபர். இந்த ஃபைபர் என்பது இந்த ஈத்தம்பழத்தில் மிக முக்கிய இடத்தை பிடித்திருப்பதை பார்க்கிறோம். ஃபைபர் என்பது உடம்புல ஒருவனுக்கு ஒரு மலச்சிக்கல் இல்லாம அவசரமா மலத்தை வெளியாக்குறது, உடம்புல தங்கி இருக்கக்கூடியவைகள்ல எதெல்லாம் வந்து என்னது அந்த அதாவது செமிபாடு அடையாம இருக்கு அவங்களை செமிபாடு அடைய வச்சு அவசரமா வெளியாக்குறது, உடம்புக்கு அழகை கொடுக்கிறது, உடம்புக்கு செமிபாட்டுடைய அந்த தொகுதிகளுக்கு வேகத்தை கொடுக்கறதெல்லாம் இந்த ஃபைபர் தான். இந்த ஃபைபர் என்பது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 30 தொடக்கம் 35 மில்லி கிராம் தேவைப்படும். அத்தனையும் இந்த ஈத்தம்பழத்துல என்னது இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு அன்றாடம் தேவையானது 175% 100 மில்லி கிராம்ல இந்த 100 கிராம் டேட்ஸ்ல என்னது இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நச்சுத்தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, அவருக்கு அன்றைய தினம் நஞ்சு பாதிக்காதுன்னு சொல்லி, இந்த நஞ்சுக்கு எதிரான சக்திகளை பாருங்க. குறிப்பாக ஃபைபர் வந்து நஞ்சு ஒரு மனிதன் உடம்புல எந்த அளவுக்கு இந்த ஃபைபர் சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு நச்சுத்தன்மையை வெளியாக்குறதுக்கு வாய்ப்பு கூட. இது வந்து இந்த ஈத்தம்பழத்துல அதிகமாகவே இருக்குது. இந்த விகிதாசாரத்தில் ஃபைபர் வேற எந்த பழத்திலும் இருக்குதான்னு சொல்லி அறிவியல் உலகம் என்னது நிரூபிச்சதாக தெரியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, முக்கியமாக நஞ்சுக்கு எதிரான ஒரு விட்டமின் தான் நயாசின் என்று சொல்றது. இது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு மைக்ரோ என்ற அளவில் என்ன செய்யுது, மில்லிகிராம் என்ற அளவில் தேவை. இந்த நயாசின் என்ன செய்யுது, நஞ்சுக்கு எதிரான ஒரு சக்தி. அந்த விட்டமின் வந்து உடம்புல வந்து இது அதாவது நஞ்சை போக்குவதற்கு இதுல பெரும் பங்களிப்பு இருக்குது. உடம்புக்கு தேவையான ஒரு சக்தி, நஞ்சை போக்குவதில் இதுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது. இது வந்து 1.274 மில்லி கிராம் ஈத்தம்பழத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல விட்டமின் B6 இதுவும் நஞ்சுக்கு எதிரான உடம்புக்கு தேவையான ஒரு சக்தி, நஞ்சுக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விட்டமின். இது இந்த ஈத்தம்பழத்தில் அதாவது 0.165 மில்லி கிராம், இது 100 கிராம் ஈத்தம்பழத்தில்.
விளங்கிட்டா? அப்ப நாங்க வந்து அந்த 7 ஈத்தம்பழத்தை சாப்பிட்டோம்னு சொன்னா தேவையான அளவு எதிர்ப்பு சக்தியை என்ன செஞ்சிருது, இந்த உடம்பு எடுத்துருது. ஃபைபர் மூலம், ரெண்டாவது நயாசின் மூலம், விட்டமின் B6 மூலம் நஞ்சுக்கு எதிரான அந்த ஒரு ஊடக சக்தியை என்ன செய்யுது, அது எடுக்குது. அது போல அந்த அதாவது ஃபோலேட் ஆசிட் என்று சொல்ற ஒரு இது வந்து மைக்ரோகிராம் 19 மைக்ரோகிராம் என்ன செய்யும், ஒரு அதாவது ஒரு 100 கிராம் டேட்ஸ்ல இருக்கும். அப்ப நம்ம ஒரு 7 அஜுவா ஈத்தம்பழம் நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் ஒரு உயர் சக்தி உடம்பு என்ன செஞ்சிடும், எடுத்துக்கொள்ளும். ஒரு மனிதன் திடீர்னு ஒரு விஷக்கடியில பாதிச்சாலோ, ஒரு நஞ்சு அவனுக்கு பாதிச்சாலோ, அது தாக்கு பிடிக்கிற சக்தி என்ன செய்யும், இது கொடுக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தி எங்களுக்கு சொல்கிறது. அதே போல நான் இப்ப சொன்னது போல ஒன்றுதான் செலேனியம். இது ஒரு மிக முக்கியமான அம்சம். இது வந்து 3 மைக்ரோகிராம் 100 கிராம் ஈத்தம்பழத்துல கிடைக்கும். அப்ப 7 ஈத்தம்பழம் நம்ம சாப்பிட்டோம்னா எவ்வளவு கிடைக்குமே நினைச்சு பாருங்க. இது வந்து கூட போனா உடம்புக்கு ஆபத்தும் தான். இது உடம்புக்கு அன்றாடம் ஒரு அற்பமாக தேவைப்படுகின்ற ஒரு சக்தி. இது உடம்புல ஒரு தேவையான அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, இது சரியா பேலன்ஸான அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், நஞ்சு உடம்புக்கு வார நேரத்துல அதை எதிர்க்கக்கூடிய அளவில் இந்த சக்தி என்ன செய்யும், நொதியங்களை சுரக்க வச்சு பாதுகாக்கிறதுல இது என்ன செய்யும், ஒரு முக்கியமான பங்காற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி முக்கியமான 4-5 விதமான, குறிப்பாக ஃபைபருடைய வீதாசாரம் கூட ஈச்சப்பழத்துல, அதே போல நயாசின், விட்டமின் B6, அதே போல அதாவது செலேனியம், அதே போல ஃபோலேட் ஆசிட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஊடகங்கள் ஈத்தம்பழத்தில் இருப்பது அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்ப நஞ்சுக்கு எதிரான சக்தி கூடுதலாக இருக்கிறது என்கின்ற இந்த செய்தி இல்லாமலே நாங்க ரசூலுல்லாஹ்வோட செய்தியில் என்ன செய்யணும், உயர்ந்த நம்பிக்கை வைக்கணும். இவ்வளவு செய்தியும் இருந்து நாங்க நிதர்சன உண்மைக்கு முரணடி எப்படி சொல்றோம், எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றோம்? இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுடைய அதாவது ஒரு மருத்துவ ஆய்வகம், நான் வந்து எல்லா இணையதளங்களையும் எல்லா ரெஃபரன்ஸையும் இங்க குறிப்பிடல, அவர்களுடைய ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆய்வுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் மீத்தனோல். அதாவது ஆல்கஹால்ல எத்தனால், மீத்தனோல் 2 வகை இருக்கு. மீத்தனோலை பொறுத்த வரைக்கும் உடம்புடைய உள் சூட்டுகளை வெளியே கொண்டு அவசரமா ஆளை சாகடிச்சிடும். அதனாலதான் இந்த சாராயமே கூடாது. 2வது விஷயம், கள்ளச்சாராயங்கள் காய்ப்பது கூடாதுன்றதெல்லாம் பப்ளிக்கா சட்டம் போடுறதுக்கு காரணம், இது மீத்தனோல் அளவுக்கு இந்த ஆல்கஹால் வந்துட்டு சொன்னால் அது என்ன செய்யும், உடம்புக்கு பாதிக்கும். மீத்தனோல் என்ற ஆல்கஹாலால் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு உடம்பு செத்துட்டு போகுது என்று சொன்னால், இறந்து கொண்டிருக்கிறான் சொன்னால், அவனுக்கு எதிரான முதல் ஊடகமாக, நல்ல ஆலோசிக்கப்பட்ட அட்வைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஊடகமாக ஈத்தம்பழத்தை சொல்வதை பார்க்கிறோம். காரணம், அதற்கு அந்த நச்சுத்தன்மைக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இந்த ஈத்தம்பழத்தில் இருப்பது. இது நிரூபிக்கப்பட்ட ஒரு மீத்தனோல் என்ற ஆல்கஹால் உடம்புக்கு பாதிக்காமல் இருப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நாங்க பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, எப்படி எந்த அடிப்படையில இது நிதர்சன உண்மைக்கு முரண்? விஞ்ஞானம் இதை மறுத்துதா, மருத்துவ உலகம் இதை மறுத்ததா, அல்லது எங்களுக்கு கற்பனைக்கு நாங்க நஞ்சு குடிக்கிறத விளங்கி இதை மறுத்தோமா? எந்த அடிப்படையில் இதை மருத்துவம் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 4428வது இலக்கம். அதாவது யூதர்கள் வந்து நஞ்சு ஊட்டி ஆடொண்ட கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நஞ்சு ஊட்டப்பட்ட ஆடை சாப்பிட்ட பின்னால அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய வருது. அப்ப யூதர்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நஞ்சு ஊட்டி நீங்களான்னு விசாரிச்சாங்கன்ற செய்தி வருது. இது நாங்க படிச்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த நஞ்சு பாதிக்கலைன்றதை நாங்க பார்க்கிறோம். மூஜிசாவா? மூஜிசா இல்ல. அற்புதமாக பாதிக்கலைன்னு கேட்டா இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க எப்படி என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடியதை சஹீஹ் புகாரில் 4428வது இலக்கத்துல வருது. நபியவர்கள் எந்த நோயில் மரணித்தார்களோ அந்த நோயில வச்சு என்று சொன்னாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே, மா அஸாலு அஜிது அலமத் தஆமில்லதி அகல்து பி ஹைபர், ஹைபர்ல நான் சாப்பிட்டேன சாப்பாடு அதனுடைய வருத்தத்தை நான் இன்னும் உணர்றேன்னு சொல்றான். இன்றைக்கும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஃபஹாதா அவானு வஜத்து இன்கிதா அப்ஹரி மின் தாலிக சும், அந்த நஞ்சுடைய எஃபெக்டால என்ற இரத்த குழாய் என்னது வெடிச்சு போற டைம் தான் இது, பாதிக்கப்படுகின்ற டைம் தான் இது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பார்க்கலாம். அப்ப இது மூஜிசாவா? மூஜிசாவால பாதிக்கலையா? உடம்புல நஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு. அந்த ஹதீஸ் என்ன சொல்லு தெரியுமா? உடம்புல நஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்குது, ஆனா டிஃபென்ஸ் பண்ணிக்கின்றதுக்கு ஒரு சக்தி, அது வந்து முழுசா பாதிக்காம சக்தி என்ன செய்து அவரை பாதுகாத்து கொண்டிருந்த இந்த செய்தியில விளங்குதே ஒழிய மூஜிசா அல்ல. அது ஒரு மூஜிசா அல்ல இடத்தை நம்ம என்ன செய்யறோம், விளங்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு வழிகாட்டல சொல்லிக்கிறாங்கன்னா நிச்சயமா அவர்கள் சாப்பிட்டு கொண்டே வந்திருப்பார்கள். அதுக்கு எதிராக என்ன செய்யும், இந்த நச்சுத்தன்மை போராடி கொண்டே இருந்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் அந்த ஹதீஸ்ல நம்ம விளங்குற விஷயம். நஞ்சு குடித்தல் அல்ல, நஞ்சு பாதிக்காது. ஒரு மனிதன் உடம்புக்கு திடீர்னு அவனை அறியாம அவனுக்கு தெரியாம நஞ்சு நுழைஞ்சிட்டு சொன்னா, நஞ்சு பாதிப்பு ஏற்பட்டுன்னு சொன்னா, அதுக்கு எதிரான போராட்டத்தை இது கொடுக்கும்.
சில வேளை அவன் அது காப்பாத்தும், சில வேளை இறைவன் அதான் அவனுக்கு மரணம் என்று எழுதி என்ன செஞ்சிருவோம், அவன் மரணிச்சிருவான். ஆனா இது ரீசன் விளங்கிட்டானே. மாங்காய் தின்றதுக்கும் இந்த இது தின்றதுக்கும் வித்தியாசம் விளங்கிட்டா. ஒருத்தன் 7 மாங்காய் தின்ட்டு வரான்டா ரீசன் இல்ல, அவனுக்கு போராடுறதுக்கான அடிப்படை ரீசன் இல்லைன்னு அர்த்தம். 7 அஜுவா ஈத்தம்பழம் தின்ட்டு வராங்கன்னு சொன்னா இது அவனுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. அவன் போராடுறதுக்கு அவனுக்கு எதிர்ப்பு சக்தி அதுல கூட இருக்கும். நச்சுத்தன்மைக்கு எதிராக போராடக்கூடிய சக்தியை இந்த அஜுவா ஈத்தம்பழம் என்ன செய்யும், கொடுக்கும். சாதாரணமான 100 கிராம் ஈச்சம்பழத்துல இவ்வளவு எதிர்ப்பு சக்திகள் அதுல இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும், அதாவது அஜுவா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிச்ச இடத்தை குறிப்பிட்டு சொன்ன அந்த ஈத்தம்பழங்களில் நிச்சயமாக இருக்கும் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விளங்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக இந்த அஜுவா ஈத்தம்பழங்களை அந்த நபித்தோழர்களுக்கு பரிந்துரைத்திருப்பதை நாங்க பார்க்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அப்ப அனசுலை அவங்க தூக்கிட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க அந்த குழந்தை எடுத்துட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் உம்மு சுலைம்ட பிள்ளையான்னு கேட்கிறாங்க. ஓன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் அந்த மிருகங்களுக்கு அடையாளம் போடுற ஒரு பொருளை கையில வச்சுட்டு இருந்தாங்க. உடனே அதை வச்சுட்டு பிள்ளைய கையில எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அஜுவா ஈத்தம்பழத்தை கொண்டு வர சொல்றாங்க. அஜுவா ஈச்சம்பழத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் அதை மெல்றாங்க. மென்றுட்டு தங்களோட உமிழ்நீர் அதை கலந்து இனிப்பு கலந்த உமிழ்நீர் புள்ளையோட வாயில என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் உமிழ்றாங்க. அந்த புள்ளை என்ன செய்யுது, நாக்கால என்ன செய்யுது, அதை அந்த டேஸ்ட்டை தேடி தேடி அப்படி சுத்துது நாக்கால. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க உந்துரு, அதாவது அந்த புள்ளைய பாருங்க, அதாவது ஹுப்பல் அன்சாரிலி தம்ர், எப்படி அன்சாரிகள் ஈத்தம்பழத்தை விரும்புறாங்கன்னு பாருங்கன்றாங்க. அன்சாரிகள் எப்படி ஈத்தம்பழத்தை விரும்புறாங்கன்னு பாருங்க, அந்த புள்ள எப்படி சுத்துதுன்னு பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துலயும் அஜுவா ஈச்சம்பழத்தை தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பரிந்துரைக்கிறத பார்க்கிறோம். காரணம் அஜுவா ஈத்தம்பழத்தில் ஒரு வித்தியாசமான சக்தி இருக்க போய், மதீனாவுடைய குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அஜுவா ஈத்தம்பழத்துல சக்தி இருக்க போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்களே ஒழிய இதை நாங்க குடித்தல் என்று விளங்கினா பிழை. நஞ்சு குடித்தலுக்கு எதிராக ஹதீஸ் எங்களுக்கு வந்திருக்குது, அது நிரந்தர நரகம். அந்த ஹதீஸ்ல அந்த வார்த்தை இல்லை. இதுல என்னது நஞ்சு பாதிக்காது என்பதை, அதாவது ஈமானுக்குரிய சப்ஜெக்டா விளங்கினாலும் பிழை விளங்கிட்டா. ஏன் அதுல ஈமான் ஒன்று சொல்வார்கள், அது ஒரு மருத்துவ வழிகாட்டல். எப்படி கரஞ்சீரகம் பாதிக்காதோ, கரஞ்சீரகம் எல்லாத்துக்கும் உதவுவோ, தேம்பானி எல்லாருக்கும் உதவுதோ, அது போல இதுவும் என்னது எல்லாருக்கும் உதவுது. மூன்றாவது நஞ்சு இது நிதர்சன உண்மைக்கு முரண் அல்ல. காரணம் அறிவியல் உலகம் இதை மறுக்கவும் இல்லை, இன்னும் சொல்ல போனா நிரூபிச்சு கொண்டு வருது, சார்பா தான் இருக்குது. கொஞ்சம் கவனம் எடுத்து நாங்க இது சம்பந்தமாக தேடினோம் என்று சொன்னா நிறைய செய்திகள் வார்த்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்லி நம்பகமான அறிவிப்பாளர் வரிசைகள் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை சும்மா எடுத்தேன் என்று சொல்லி நாங்க என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்தை பாதுகாக்கிறோம் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் நாங்க என்ன செய்யக்கூடாது, மறுத்து விடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இதை மறுக்கிறதுக்கு இன்னொரு காரணத்தை நாங்க பார்க்கிறோம். என்னதுன்னா வலா சிஹருன், வணங்கிட்டா சூனியமும் பாதிக்காது அதுல வருது, நஞ்சும் பாதிக்காது சூனியமும் பாதிக்காது. இந்த ஹதீஸ் நாங்கள் சூனியம் பாதிக்கக்கூடிய ஒன்று, யதார்த்தமான ஒன்று என்றதுக்கு முன்வைக்கக்கூடிய முக்கியமான ஹதீஸ். சூனியம் யதார்த்தமான ஒன்று, அதுக்கு ஒரு பவர் இருக்கு என்றதுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. அப்ப இந்த ஹதீஸின் மூலம் அதுவும் எங்களுக்கு நிரூபணமாகுது. ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே அன்றி அவர்களுக்கு யாராலும் இதன் மூலம் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன, அல்லாஹ் நாடினா இது இந்த ரீசன் மூலம் பாதிப்பை ஏற்படுத்துவான். அல்லாஹ் நாடி அது பாதிக்காது, ஆனா ஒரு ரீசன், அது இந்த உலகத்துல பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ரீசன்களில் இது உண்டு. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வயதஅல்லமூன மா யதுர்ருஹும், தங்களுக்கு தீங்கிழைக்க கூடியதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாதிக்காம இருக்கணுமா, நீங்க 7 அஜுவா ஈத்தம்பழம் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த குர்ஆன் வசனத்துக்கு இது முரண், குர்ஆன் வசனத்துக்கு முரண் இல்ல. எந்த நிதர்சன உண்மைக்கு முரண், மருத்துவ உலகம் ஈத்தம்பழத்துல அப்படி இல்லைன்னு மருத்துவத்தை நிரூபிச்சு காட்ட இயலுமா, மருத்துவ ரீதியாக நிரூபிச்சு காட்ட இயலுமான்னு கேட்டா இல்ல. இன்னும் சொல்ல போனா அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மீத்தனால் என்கின்ற அந்த இடம் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அந்த நச்சுக்கு எதிராக ஈச்சப்பழத்தில் இருக்கிற நிரூபிக்கப்பட்டிருக்கு, கண்டுபிடிச்சு கண்டு சார்பா வருதே ஒழிய எதிர்ப்பு தன்மைகள் அதுல இருக்கின்ற நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருதே ஒழிய ஒரு நாளும் இது என்னது நிதர்சன உண்மைக்கு முரண் என்ற செய்தியை நீங்க என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. இந்த அடிப்படையில் நாங்க இந்த செய்தியை மறுத்தோம் என்று சொன்னால் நிறைய செய்திகளை மறுக்க வேண்டி வரும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் ஹப்பத்து சௌதா ஷிஃபாஉம் மின் குல்லி தா இல்ல சாம, இல்ல அதாவது மௌத்தை தவிர கரஞ்சிகிற மற்ற எல்லாத்துக்கும் மருந்துன்றாங்க ரசூலுல்லாஹ். மௌத்தை தவிர மற்ற எல்லாத்துக்கும் மருந்துன்றாங்க. அப்ப இது நிதர்சன உண்மைக்கு முரண் என்று நம்ம சொல்லலாமா? ஏன்னா கரஞ்சீரம் சென்று போட்டு என்ன செய்யறான், நோயில மௌத்தாக தான் செய்யறான். கரஞ்சீரம் சாப்பிட்டு போட்டு நோயில மௌத்தாக தான் செய்யறான். நாங்க என்ன பார்க்கணும், கரஞ்சீரகத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? உண்மையிலேயே நிறைய மருத்துவ குணங்கள் அது கொண்டு வந்திருக்குது. நிறைய நோய்களை என்ன செய்யுது, அது எதிர்ப்பு தன்மைக்குரியதாக இருக்கு. ஒரு ஆளுக்கு எஃபெக்ட் ஆகும், இன்னொரு ஆளுக்கு எஃபெக்ட் ஆகாம இருக்கு, அது வேற. ஆனா அதுல இருக்குது வழங்கிட்டா இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், விளங்கணுமே ஒழிய மற்றபடி இந்த ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது,
நாங்கள் மாறி விளங்கிவிடக் கூடாது. இந்த ஹதீஸ் தெளிவாகவே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல். திருப்பி அந்த ஹதீஸ் நான் ஒரு கடைசியாக ஒரு முறை சொல்கிறேன். எப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஸப்பஹ குல்ல யௌமின் சபஅத மராத்தின் அஜ்வத்தன், யார் அஜ்வாயித்த பழங்களை ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் 7 சாப்பிட்டு வருகிறாரோ, லம் யதுர்ரஹு ஃபீ தாலிகல் யௌம், அன்றைய தினம் அவருக்கு நஞ்சோ சூனியமோ பாதிக்காது. அப்ப இது ஒரு அழகான ஒரு வழிகாட்டல். எங்களோட உடம்புல சேமித்து வருகின்ற அல்லது திடீரென சேருகின்ற நஞ்சுகள் பாதிக்காமல் இருக்க 7 அந்த குறிப்பிட்ட வகை சார்ந்த அஜ்வாயி தம்பளங்களை நாங்கள் சாப்பிட்டு வருவது எங்களுக்குள்ள எதிர்ப்பு சக்தியை என்ன செய்யும், அது அதிகரிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளை நம்பி ஏற்று அதன்படி அமல் செய்து வாழக்கூடிய முஸ்லிம்களாகவும் இஸ்லாமிய ஆதாரத்தன்மையை அல்லாஹு தஆலா இன்றைய உலகில் அதாவது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய இந்த வழிகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். அவைகளை கையாண்டு கிறிஸ்தவ உலகத்துடைய விவாதங்களுக்கும் வாதாட்டங்களுக்கும் எதிராக நல்ல முறையில் நாங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. So beautiful your creations are, my Lord, I wonder how beautiful you must be, my Lord, I wonder, oh Creator, my Lord, I wonder how great you are, as much and however your praise no matter, as much and however your praise no matter, you're beyond all praises, you're not in need of our praises, you're not in need of our praises, Ya Rabbi, Ya Allah, 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 Ya Rabbi, Ya Allah. The leeways and the mountain, the twinkling stars shining up in the heavens, the rich forest, the dry deserts, bands of coral like floating islands, flowing rivers, flying birds, blooming flowers in fragrant gardens, seen and unseen, all your creations, seen and unseen, all your creations, praise you night and day, seclusion and union. Ya Rabbi, Ya Allah, 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 Ya Rabbi, Ya Allah. The sun, the moon and the ocean are just a few, some of your creations. The falling leaves, the growing bud, it's a cycle of season from end to start. The coming of dawn, the passing of day, you fashioned everything in the perfect way. Seen and unseen, all your creations, seen and unseen, all your creations, praise you night and day, seclusion and union. Ya Rabbi, Ya Allah, 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 Ya Rabbi.
Allah, Ya Rabbi, Ya Allah, Ya Rabbi, Ya Allah, Ya Rabbi, Ya Allah. Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu anna Muhammadan Rasulullah.